ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனம். ஜெனசிஸ் chapter 32 verse 26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிமார்களோடும் 11 மகன்களோடும் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில அவன் இரவிலே ஜெபிக்கும்படியாக தனித்து அவன் ஒரு இடத்திற்கு வருகிறான். யாக்கோபு இப்பொழுது யாப்போக்கு நதியை கடந்து தேவனிடத்திலே ஜெபிக்க வருகிறார். Dear children of God, Jacob, while he was returning to his father's house, he separated himself, crossing the river Jabbok, to be with the Lord all night in prayer. When he started praying, the Lord God intervened and he was wrestling with God and praying. Dear child of God, all through the night, he was praying without ceasing. The Lord God was with him. When the day breaks, the Lord God said to Jacob, let me go. Then Jacob said, no, unless you bless me, I will not let you go. What a great confidence that Jacob has got with our Lord God. He believed that the Lord has come to bless him. He wrestled against God all through the night, but he did not receive the blessing yet. Before that, the Lord God said to him that he was going, but he did not let God go. Dear children of God, our prayer should be this kind of earnest prayer. We should pray earnestly that unless the Lord God blesses us, we should not let him go. We should have the confidence that our Lord God will bless us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயம் வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் என்னை விடாதிரும் என்று சொல்ல வேண்டும். We should not pray casually. We should not pray lethargically. We should pray earnestly so that we will receive the blessing. There are people, they pray for passing the time. There are people, they pray just for the sake of praying. No. Our Lord God is not interested in this kind of prayers. We know our Lord Jesus Christ. He separated himself to be with the Lord and prayed. The same way, we need to pray. We need to pray. We need to let God to bless us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று ஜெபிக்க கூடாது. கடமைக்காக ஜெபிக்க கூடாது. நம்முடைய ஜெபத்துல ஒரு உறுதி வேண்டும். நம்முடைய ஜெபத்துல ஒரு நம்பிக்கை வேண்டும். ஜெபத்திலே நாம் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உம்மை விடமாட்டோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.